இன்றைக்கி குக்கரில் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு முள்ளங்கி வச்சுருக்கேன் கட் பண்ணி, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டு சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1, பூண்டு ஒரு 10 பல். அவ்வளோதான். எப்படி செய்யலான்றதை பார்க்குறேன். அது குக்கரில் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. நல்லெண்ணெயை விட்டுட்டு இதுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். தக்காளியையும் அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த முள்ளங்கி அதையும் சேர்த்துக்கிறோம். போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கல். அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் அது யாருக்கு பாருங்கள், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பூண்டு, மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய், அதையும் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு ஒரு ரவுண்டு இது பண்ணிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், இந்த சாம்பார் பொடி, அதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் ஒரு இது பண்ணி வைக்கிங்க. கொஞ்சம் வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்குங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம், தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பை தனியாக குக்கரில் வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 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 கப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலையா அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. அதுக்கு நம்ம இந்த பருப்பு தண்ணியை தனியாக குக்கரில் வேக வச்சு சொன்னேன். அந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை இதில் சேர்த்துருங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். குக்கரில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க, உப்பு போருமா என்னான்னுட்டு. இல்லைன்னா இப்போயே பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு போட வேண்டியதான். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம், ஜீரகம், கடுகு, மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிட வேண்டியது தான். இந்த சாம்பார், குக்கர் சாம்பார் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ தாளிப்பு பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் அதுலேயே பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த முள்ளங்கி சாம்பார் முடிஞ்சிடுச்சு. குக்கரில் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்.